பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிப்பதற்காக கும்பகோணத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை தெரிவித்தார்கள். 28/4/25 உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ஒரு மசோதாவை அந்த அவையிலே முன்மொழிகிறார்கள். அதற்கு பிறகு 28 மசோதா தாக்கப்படுகிறது. 29 அந்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறுகிறது. மசோதா நிறைவேற்றப்பட்ட மசோதாவை கவர்னர் அவர்களுக்கு அன்றைக்கே அனுப்பப்பட்டு அனுமதிக்காக கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதா சட்டமாக்கப்படாமே இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கவர்னர் அதில் கையொப்பமிட்டு அனுப்பவில்லை. மேலும் கவர்னர் கையொப்பமிடுவதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்ட மசோதாவை கவர்னரே கையெழுத்து போட்டு அதை திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு அதை அனுப்பி வைத்திருந்தால் நேரம் சட்டமாக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகம் முழு வடிவிலே உருவாகி இருக்கும்.